பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாயிருக்கும். எது ஒழிந்து போகிற மகிமை உள்ள ஊழியம் அப்படின்னு இங்கே பவுல் சொல்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ள அந்த ஊழியத்தை சொல்கிறார். அப்போ என்ன, பவுல் வேறுபடுத்தி காண்பிக்கிறாரா, அங்கே குறைவாக சொல்கிறாரா அப்படின்னா, இது அப்படி புரிந்து கொள்ளக்கூடியதல்ல. என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் நாம் பாவத்தை ஐடென்டிஃபை பண்ணலாம், பட் பாவத்திலேருந்து நாம் விடுதலை ஆக முடியாது. நியாயப்பிரமாணம் நமக்கு விடுதலையை தராது. பாவத்தை தெரிந்து கொள்ளலாம், ஆனால் நியாயப்பிரமாணம் நமக்கு விடுதலையை கொடுக்காது, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரலை. அவர் எப்போ இந்த பூமிக்கு தன்னுடைய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டதோ அதற்கு பிறகாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அடைந்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அப்போ தான் நமக்கு விடுதலையே கிடைக்குது. அதனால் நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்களினால், பலகைகளினால் நாம் என்ன பண்ண முடியாது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, மரணத்தை வெல்ல முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம் நம்ம பார்க்குறோம்ல, அப்போ அந்த மரணத்தை நம்மால் வெல்ல முடியாது அப்படின்றது இங்கே பவுல் சொல்கிறார். இப்போ அதுக்கே அந்த அளவு மகிமை இருக்குது அப்படின்னா, அந்த ஊழியத்தை செய்த மோசேயின் மகிமையை பார்க்க ஜனங்களால் முடியலன்னா, ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிற நம்முடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும், எவ்வளோ மேன்மை உள்ளதாக இருக்கும் அப்படின்னு இங்கே பவுல் சொல்கிறார். அது என்ன ஆவிக்குரிய ஊழியம் அப்படின்னா, அதுதான் விடுதலையின் ஊழியம், கிருபையின் ஊழியம், சுயாதீன பிரமாணத்தின் ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம், நித்திய ஜீவனுக்கான ஊழியம், பரிசுத்தத்தின் ஊழியம். அது மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே போகும். அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார். ஏன்னா எழுத்து கொல்லும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும். நியாயப்பிரமாணம் கொல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் எப்படி இருக்கும், அது மரித்து அவங்க பாதாளத்துக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தில் சொல்லுகிறவங்க எல்லாரையும் கவனித்து பாருங்கள், நிறைய முடியோட என்னை பாதாளத்துக்கு இறங்க பண்ணுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும். அதே போல் தாவீது என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னை பாதாளத்துக்கு அனுப்புனீங்கன்னா நான் அங்கே போய் உங்களை துதிக்க முடியாது, அதனால் நான் இங்கேயே உங்களை துதிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்பார். இப்படி ஒவ்வொருத்தரும். யோபு சொல்லுவார், பாதாளம் பாதாளம். யாருமே அங்கே பரதேசின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் மேல் பாதாளம் கீழ் பாதாளம் இது ரெண்டு தான் இருந்துச்சு. மேல் பாதாளத்தை ஆபிரகாம் மடின்னு கூட சொல்லுவாங்க. அதனால அவங்க பாதாளத்தை தான் மீன் பண்ணுறாங்க. அப்படி அந்த பாதாளத்துக்கு போனாலுமே அவங்களுக்கு அது ஒரு வேதனையான காரியம். என்ன வேதனையான காரியம் அப்படின்னா, அவங்க பரதேசுக்கு போகலை. கீழ்பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு வேதனை இருக்குது, துன்பம் துயரம் இருக்குது. இவங்க அது இல்லைனாலும் அந்த மேன்மையான இடத்தை அவங்க பெற முடியலை, அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி போகிறாரு, அப்படி அவர் மரித்த போது அந்த பாதாளத்துக்கு போய் அங்கே அவங்கள சிறைப்பட்டிருந்தவங்கள சிறையாக்கி கொண்டு போய் பரதேசியில் வைக்கிறார். அதுதான். அதனால தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எபிரேயரில் சொல்கிற மாதிரி நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடிக்கு
அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் என்ன பண்ணலை? இன்னும் பரலோகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகலை. எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நம்முடைய இந்த பிரமாணம் அவ்வளோ விலையேறப்பெற்றது, அவ்வளோ மகிமை நிறைந்தது, அவ்வளவு மேன்மையானது. ஏன்னா இந்த ஊழியம் எதுவுமே மாம்சத்தை குறித்ததல்ல, மாம்சத்தை நோக்கி பயணிக்கிறதல்ல, நியாயப்பிரமாணத்தை நோக்கி பயணிக்கிறதல்ல. பலி அங்கே ஆட்டுக்கெடா, இங்கே பலி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நாமே பலியாக இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய விதத்தில் மாம்சத்தை வென்று நாமே பலியாக இருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த மாம்சம் அனைத்தையும் கொன்று போட்டவர்களாய், அழித்து போட்டவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக சிலுவையில் அறைந்தவர்களாய் நாமே பலியாக இருக்கிறோம். ஆவிக்குரிய பலியாக இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நாம் ஜீவன் பெறுகிறோம். நித்திய ஜீவனுக்காக நடத்தப்படுகிறோம். அதனால தான் பவுல் இங்கே சொல்கிறாரு, இது அதை விட மேன்மையானது, மகிமையின் மேல் மகிமையானது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்னும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? அந்த முந்தின ஊழியமாகிய ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை மட்டுமே பின்பற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் அதைவிட மேன்மையான மகிமையான ஆவிக்குரிய ஊழியத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.